நாம எல்லாருமே ஒரு மாய வலையில சிக்கியிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா? நம்ம கையில இருக்கிற இந்த சின்ன சாதனம் நம்ம மூளைய எப்படியெல்லாம் ஆட்டி படைக்குதுன்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, நம்ம ஸ்மார்ட் போனுக்கும் நம்ம மூளைக்கும் இருக்கிற அந்த ஒரு சீக்ரெட் கனெக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். உங்க பாக்கெட்ல போனே இருக்காது, ஆனா வைப்ரேட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல் வந்திருக்கா? ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கும்ல. ஆனா இது சும்மா ஒரு கற்பனை இல்லைங்க. உங்க மூளை உங்க போனோட எந்த அளவுக்கு ஆழமா கனெக்ட் ஆயிருக்குங்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான உதாரணம். இந்த மாய அதிர்வுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் என்ன? வாங்க அத பார்க்கலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இதோட பேரு தவிர்க்க முடியாத அதிர்வு. ஏன் நம்மளால நம்ம போனை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல? முதல்ல இந்த டிஜிட்டல் உலகம் இன்னைக்கு எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். 6 பில்லியன்! யோசிச்சு பாருங்க, 2022ல மட்டுமே உலகத்துல 6 பில்லியனுக்கும் அதிகமான ஸ்மார்ட் போன்கள் இருந்திருக்கு. இது வெறும் நம்பர் கிடையாது, இது ஒரு உலகளாவிய நிகழ்வு. நம்ம கலாச்சாரத்துல, நம்ம அடையாளத்துல ஒரு அங்கமாவே இந்த போன் மாறிடுச்சு. அடுத்ததா நம்ம 2வது பகுதிக்குள்ள போறோம். மூளையோட வெகுமதி அமைப்பு. இப்போதான் விஷயத்தோட மையத்துக்கே வரும். சரி, எதை நம்மள திரும்ப திரும்ப போன கையில எடுக்க வைக்குது? அதுக்கு காரணம் நம்ம மூளைக்குள்ள இருக்கிற டோப்பமைனுங்கிற ஒரு கெமிக்கல் தான். வாங்க அத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். நிறைய பேரு டோப்பமைன்னா சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையல்ல. டோப்பமைனுங்கிறது சந்தோஷத்துக்கான கெமிக்கல் இல்ல, அது ஒரு தேடலுக்கான கெமிக்கல். அதாவது ஒரு ரிவார்டை எதிர்பார்த்து நாம காத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம மூளை டோப்பமைனை சுரக்கும். அந்த எதிர்பார்ப்பு, அந்த தேடல் தான் நம்மள தூண்டிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த ரிவார்டே இல்ல. பாருங்க, இந்த விரும்புறதுக்கும் பிடிச்சிருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. விரும்புறதுங்கிறது டோப்பமைன் செய்யற வேலை, அந்த தேடல். ஆனா பிடிச்சிருக்கிறதுங்கிறது நமக்கு கிடைக்கிற உண்மையான சந்தோஷம். நம்ம ஸ்மார்ட் போன்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நம்மள அந்த விரும்புற லூப்லயே மாட்டி விட்டுடுது. அதனால நம்ம தேடல் முடியவே மாட்டேங்குது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தடவையும் நம்ம போன் எடுத்து பார்க்கும்போது உள்ள என்ன இருக்கும்னு நமக்கு தெரியாது. ஒரு முக்கியமான மெசேஜ் வருமா, இல்ல ஒரு ஃபன்னியான வீடியோ வருமா, இல்ல ஒண்ணுமே இல்லாமலும் போகலாம். இந்த ஒரு கணிக்க முடியாத தன்மை, இந்த சஸ்பென்ஸ் தான் நம்ம மூளைக்கு ஒரு த்ரில்ல கொடுக்குது. இதுதான் நம்மள திரும்ப திரும்ப போனை செக் பண்ண வைக்கிற ஒரு மோசமான பழக்கத்தை உருவாக்குது. சரி, அடுத்த பகுதிக்கு வந்தாச்சு. கவனச்சிதறலுக்காகவே வடிவமைக்கப்பட்டது. இதுவரைக்கும் நாம பார்த்த சயின்ஸையும் டெக்னாலஜியையும் இப்போ ஒன்னா இணைச்சு பார்க்கலாம். இந்த ஆப்ஸ் உருவாக்குற கம்பெனிங்க நம்ம மூளையோட இந்த வீக்னஸை எப்படி தங்களுக்கு சாதகமா ரொம்ப தந்திரமா பயன்படுத்துறாங்கன்னு இப்ப பார்க்கலாம். ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டும், ஒவ்வொரு லைக்கும் உங்க மூளைக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சாக்லேட் மாதிரி. பசிக்கும்போது சாப்பாடு கிடைச்சா எப்படி இருக்குமோ அப்படி. இந்த மாதிரி சின்ன சின்ன எப்போ கிடைக்கும்னே தெரியாத ரிவார்ட்ஸ் தான் நம்மள அந்த ஆப்ஸுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் இழுத்துக்கிட்டே இருக்கு. ஸ்லாட் மெஷின்ஸ், அதாவது சூதாட்ட இயந்திரங்கள், ஏன் அவ்ளோ அடிக்டிவா இருக்குன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா எப்போ ஜாக்பாட் அடிக்கும்னு யாருக்குமே தெரியாது. அதே டெக்னிக்கை தான் இந்த ஆப்ஸும் யூஸ் பண்ணுது. அடுத்ததா ஸ்க்ரால் பண்ணா என்ன வரப்போகுதுன்னு தெரியாத அந்த ஒரு எதிர்பார்ப்பு, அதுதான் நம்மள மணிக்கணக்கா அதுக்குள்ளேயே கட்டி போடுது. ஆமாங்க, நீங்க கேக்குறது கரெக்ட் தான். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஸ்க்ரோல் பண்றதும் ஒரு கெசினோல ஸ்லாட் மெஷினை இயக்குறதும் நம்ம மூளையில ஒரே மாதிரியான பாதிப்பை தான் ஏற்படுத்துது. இந்த கம்பேரிசனே போதும் நாம எவ்ளோ பெரிய ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ராப்ல மாட்டிருக்கோம்னு புரிஞ்சுக்க. அடுத்த பகுதிக்கு போகலாம். இதுக்காக நாம கொடுக்கற விலை என்ன? இந்த மாதிரி கண்டினியூஸா டிஜிட்டல் உலகத்துல இருக்கிறதுனால நம்ம எதையெல்லாம் இழக்கிறோம்? நம்ம கவனம், நம்ம மனநிலை, ஏன் நம்ம மூளையோட அமைப்பே மாறுதுன்னு ஸ்டடீஸ் சொல்லுது. இதோட விளைவுகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். கேட்கவே ஷாக்கிங்கா இருக்குல்ல? ஒரு சின்ன மெசேஜ் இல்லனா ஒரு நோட்டிஃபிகேஷனால உங்க கவனம் சிதறிடுச்சுன்னா, நீங்க திரும்பவும் அந்த வேலையில முழுசா கான்சென்ட்ரேட் பண்ண சராசரியா 23 மினிட்ஸ் ஆகுமா? ஒரு நாளைக்கு இது எத்தனை தடவை நடக்குதுன்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. இது வெறும் ஒரு பழக்கம் இல்ல, நம்ம மூளையோட அமைப்பையே இது மாத்துது. ஸ்டடீஸ் என்ன சொல்லுதுன்னா, ரொம்ப அதிகமா ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறவங்களுக்கு மூளையில இருக்கிற கிரே மேட்டர், அதாவது சாம்பல் நிற பொருளோட அளவு குறைதா. இந்த கிரே மேட்டர் தான் நம்ம சிந்திக்கிறதுக்கு, நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு, முடிவெடுக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம். யோசிச்சு பாருங்க, அதோட அளவு குறைஞ்சா என்னாகும்? இதோட லாங் டேர்ம் விளைவுகள் இன்னும் பயங்கரமா இருக்கு. நீங்க இங்க பாக்குற மாதிரி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாம போறது, போன்ல இருந்து வர ப்ளூ லைட்டால தூக்கம் கெட்டு போறது, ஏன் வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட ரசிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். இதுக்கு பேரு ரிவார்ட் டெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அதாவது நம்ம மூளை டிஜிட்டல் ரிவார்ட்ஸ்க்கே பழகி போய் நிஜ உலகத்துல இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் கண்டுக்காம விட்டுடும். குறிப்பா டீனேஜர்ஸ் தான் இதுல ரொம்ப ஈஸியா பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்களோட மூளை இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இந்த நேரத்துல ஏற்படுற பாதிப்புகள் அவங்களோட எதிர்கால மனநலத்தை ரொம்ப மோசமா பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இது நாம எல்லாரும் ரொம்ப சீரியஸா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
சரி, கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம கவனத்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு, இதுலேருந்து வெளியே வர முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும். நம்ம கவனத்தையும் நம்ம வாழ்க்கையோட கட்டுப்பாட்டையும் எப்படி திரும்ப நம்ம கைக்குள்ள கொண்டு வர்றதுன்னு சில சிம்பிளான வழிகளை இப்ப பார்க்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க டிஜிட்டல் லைஃபை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணலாம். 1. தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுங்க. 2. பெட்ரூம், டைனிங் டேபிள் மாதிரி இடங்கள்ல ஃபோனை யூஸ் பண்ணாதீங்க. 3. டெய்லியும் கொஞ்ச நேரமாவது ஃபோன் இல்லாம ஒரு டிஜிட்டல் பிரேக் எடுத்துக்கோங்க. 4. மெடிடேஷன், எக்ஸசைஸ் மாதிரி விஷயங்கள் பண்ணி உங்க மூளைய பலப்படுத்துங்க. இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இம்பாக்ட உருவாக்கும் பாருங்க. சரி, இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். இப்போவே உங்க ஃபோன் எடுத்து உங்களுக்கு ரொம்ப எரிச்சல் ஊட்டுற ஏதாவது ஒரே ஒரு ஆப்போட நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணுங்க பார்க்கலாம். முதல் ஸ்டெப் எடுக்கிறது தான் கஷ்டம், ஆனா அதுதான் ரொம்ப முக்கியமும் கூட. உங்க கவனத்தை திரும்ப கொண்டு வர்றதுக்கான சக்தி உங்க கையில தான் இருக்கு. அதை இன்னிக்கே யூஸ் பண்ண ஆரம்பிங்க.